யெகோவா இஸ்போ என்கிற அந்த வார்த்தை அக்னியோடு வரும் கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. ஓரேபு மலையின் அடிவாரத்தில் மோசேக்கு முச்சடிக்கு நடுவிலே அக்னியிலே தோன்றி பேசின தேவன் நம்முடைய தேவன். அந்த தேவனுடைய மகிமை சீனாய் மலையில் அந்த மகிமை நிரம்பி இருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய பார்வையில் பச்சிக்கிற அக்னியாய் இருந்தது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பரிசுத்தவான்கள் பலிபீடங்களை கட்டி பலி செலுத்தும் போதெல்லாம் அவர் அக்னியினாலே பட்சித்து அக்னி தேவன் என்பதை அவர் உறுதிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. எலியாவின் நாட்களிலே தகர்க்கப்பட்ட பலிபீடங்களை செப்பனிட்டு கட்டும்போது கர்த்தாவே என் தேவனே கேட்டருளும் என்று சொல்லும்போது அந்த பலிபீடங்கள் விழுவதும் அக்னியினால் பட்சித்து தேவன் அக்னியின் தேவன் என்பதை வெளிப்படுத்தினார். அந்த தேவன் புதிய ஏற்பாட்டு காலங்களிலும் நமக்கு ஒரு சத்தியத்தை சொல்லும்போது ஒருவன் ஆவியினாலும் அக்னியினாலும் நான் ஸ்நானம் எடுக்கவில்லை என்றால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று நாம் ஒரு அக்னி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பி ஏதோ பூமியின் மேல் வந்தேன், அக்னி போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய விரும்புகிறேன் என்று சொல்லி அக்னியின் அபிஷேகத்தை தேவன் நமக்கு தருகிறார். அவர் அக்னி மதிலாகவும் இருக்கிறார் என்று சொல்லி நம்மை பாதுகாப்புக்காக கர்த்தர் கூட இருப்பதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் கடைசி நாட்களில் வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 66ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஏதோ தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்வதை அக்னிச்சுவலையாகவும் செலுத்தும் கர்த்தர் அக்னியோடு வருவார் என்று சொல்லப்படுகிறது. இந்த பூமி ஆகப்பட்டது அக்னி இரையாக்கப்பட்டது என்ற வார்த்தையின்படி சீக்கிரமாய் வருகிற அந்த தேவன் நியாயத்தீர்ப்புக்கு தப்பித்துக்கொள்ள மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்க நம்ம அர்ப்பணிப்போம். நெல்லாண்டவரே அந்த வார்த்தையின்படி இவளை பாதுகாக்கிற அக்னியாக நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தை நல்ல பிதாவே, ஆமென்.